நல்லா செஞ்சு விடணும் திமுகவை அப்படின்னு சொல்லி டயலாக் பேசி ஓட்டு கேட்டுட்டு வந்திருக்காரே தவிர தற்பொழுது கூட அவருக்கு அந்த 1% அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதாவது என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம்னு செஞ்சுட்டு எப்படி ஒரு மனிதரால இங்க வந்து இப்படி பேச முடியுது? மன வலியோட நான் மலேசியால போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்ப ஒரு சோகத்துல ஒரு மனுஷன் இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? இனிமே கான்சர்ட் போய் மலேசியால பிளாஸ்ட்னு சொல்லி டான்ஸ் ஆடினீங்கன்னா அது மிகப்பெரிய சோக நிவாரணியாக இருக்கும். எனி டைமும் திரும்ப அண்ணவன் அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசுவாரு. சிபிஐ எப்ப வேணா கழண்டுட்டு ஓடிடுவாங்க. அப்ப உங்க மீது நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு அவர்கள் முழு மரியாதை கொடுக்கவில்லையா? அதனால் தான் குதிரை பேர அரசியலில் தாவேகா ஈடுபடுகிறதா? இப்ப அமித்ஷா கால் பண்ணி என்கிட்ட கேட்டாரு, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணாரு, எப்ப பிறந்தீங்க? அப்ப கொஞ்சம் குளவாடுகிறாரா நம்மளுடைய திரும்ப அண்ணன்? பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்ற நாடகம் பொய்யா? டிஎம்கே வந்து நீங்க பண்ணா நாங்க இறங்கி கேள்வி கேட்கத்தான் செய்வோம், கேள்வி கேட்காமல் இருக்க முடியாதுங்கிற அதுக்கு பேர் தான் எதிர்கட்சிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு டிவிக்கே ஒத்துக்கணும். உங்க மனசை நீங்க மாத்திக்கோங்க. இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜேஸ்வரி நிகழ்வு இணைகிறார்கள். தொடர் வணக்கம். தொடர் வணக்கம். கரூர்ல பேசிய முதலமைச்சர் விஜயுடைய பேச்சு பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது ஒரு மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் அப்படின்னு பலரும் இருக்காங்க. அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதே இல்லாம அவருடைய அந்த மாடுலேஷன்ஸா இருக்கட்டும், ஆட்டங்களா இருக்கட்டும், இந்த கையை மேல தூக்கி விடுறது, இந்த இப்படி வச்சு எப்படி ஒரு மனிதனால ஒரு 41 பேர் இறந்து அவரை பிடித்தவர்களுக்காக பிடித்ததை செய்கிறார். இல்ல, நவ் அவர் வந்து இப்ப அந்த ரெப்ரசன்டேஷன்ல இல்ல. மேபி அவரோட விஜய் அப்படிங்கிற ஒரு ஆக்டரா இருந்திருந்தானா அவரை பிடித்தவங்களை அவரை கவர்றதுக்கு அவர் என்ன வேணா பண்ணலாம். பட் அவரு இப்ப எல்லோருக்குமான ஒரு மனிதரா அங்க நிக்கிறாருங்கும் பொழுது அங்க போய் நின்னுட்டும் திமுக 13-14 வாட்டி திமுக பத்தியே பேசுறாரு. அதான் கிட்டத்தட்ட அது ஒரு ஆறுதல் கூட்டம் மாதிரிதான். அவர் அப்பதான் கரூர் போறாரு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்ப ஓடின்னு போனவரு பிறகு இப்பொழுதுதான் வருகிறார், மீண்டும் ஓடின்னு வந்து நிற்கிறார். அப்படிங்கும் பொழுது அந்த ஓடுதல்லையாவது ஓடாம நின்னு பேசுவார்னு ஆறுதல் சொல்வார்னு பார்த்தா அங்க நின்னு இப்படி பண்ணிட்டீங்களே, விட்டாம இருந்திருக்கலாமே, எங்களை அங்க விட்டாம இருந்திருக்கலாமே. இப்படி மன வலியோட நான் மலேசியால போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்ப ஒரு சோகத்துல ஒரு மனுஷன் இருந்தா அவங்க என்ன பண்ணணும்? இனிமே கான்சர்ட் போய் மலேசியால பிளாஸ்ட்னு சொல்லி டான்ஸ் ஆடினீங்கன்னா அது மிகப்பெரிய சோக நிவாரணியாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அண்ணன் தற்பொழுது இதுதான் அந்த மாற்றம். இப்படி எல்லாம் சோகமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கரூர் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுக்காக வச்சு நல்லா செஞ்சு விடணும் திமுகவை அப்படின்னு சொல்லி டயலாக் பேசி ஓட்டு கேட்டுட்டு வந்திருக்காரே தவிர தற்பொழுது கூட அவருக்கு அந்த 1% அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. எனக்கு எப்படி இப்படி இருக்க முடியும்? எப்படி இவ்ளோ, அதாவது என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பேசலாம்னு செஞ்சுட்டு எப்படி ஒரு மனிதரால இங்க வந்து இப்படி பேச முடியுது? நிஜமாவே நான் தமிழ்நாட்டுலதான் வாழ்றேனா? உண்மையிலேயே என் தமிழ் மக்கள் இதை கொண்டாடுகிறார்களா? அவங்களுக்கு கோபம் வரலையா? அவங்களுக்கு இது எதிர்ப்பு மனநிலை வரவில்லை? டிவிக்கே நண்பர்களையே நான் கேட்கிறேன், உண்மையிலேயே உங்களுக்கு இது சரின்னு தோணுதா? அப்படிங்கிற அப்ப அந்த ஒரு விதமான நான் ஒரு ப்ரெஷர்டு ஸ்டேட்குள்ள போயிட்டேன். while listening that அந்த ஸ்பீச்சை கேட்கும் பொழுதே உண்மையிலேயே நான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிட்டேன். எப்படி அவரால் முடியுது? ஒரு மனிதனா அவரால் எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிற ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட்டுதான் சரி ஓட்டு கேட்கறதா அண்ணன் வேக வேகமா கிளம்பி வந்தாரு. ஆனா நீதிமன்றத்துல இருந்து பிளாஸ்ட்னு சொல்லி ஓங்கி ஒரு தடைய போட்டு இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சு அவங்க பிளாஸ்ட போட்டாங்க. அதனால இப்ப சோகமா வேற ஏதாவது வெளிநாடு போய் டான்ஸ் ஆடலாமான்னு ஐயா அவர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சோகமா இருக்காருல்ல. உங்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர், நமக்கும் அவர்தான் முதலமைச்சர், அது ஞாபகம் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. எனக்கெல்லாம் உண்மையிலேயே சில நேரங்கள்ல வந்து ஒரே ஒரு விஷயம் ஆதவன் கூட பெருமையா சொல்லணும், அவராது உளமாறன்னு சொன்னாரு.
அந்த ஒரு விஷயத்துலதான் ஒரே ஒரு விஷயத்துல ஆதவனை பத்தி பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மீது எனக்கு முதலமைச்சர் இவர் முதலமைச்சரா ஏத்துக்கவே முடியாது அப்படின்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் கிடையாது. ஹூஎவர் இட் இஸ், திமுக அதற்கான மரியாதையை கொடுக்கும். ஆனா அவரை கொஞ்சம் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத பொழுது நீங்க ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் வேகமாகவும் எந்த ஒரு ரெக்ரெட்டும் இல்லாம நாங்க எதிர்த்து வைப்போம். அதற்கு அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். அதை விட்டு எங்கள் மீது அழுத்தம் கொடுக்காமல் எங்களை எல்லாம் சுதந்திரமா ஜனநாயக பூர்வமாக கேள்வி கேட்க விட்டா நல்லா இருக்கும். மேலும் மேடையில பெண் பாதுகாப்புன்னு பேசிட்டு பின்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ வச்சு என்னுடைய புகைப்படத்தை அசிங்கமான முறையில கொலாஜ் பண்ணி எக்ஸ் சிஎம் கூட கொலாஜ் பண்ணி அசிங்கமான முறையில போடுறது, இந்த மாதிரி பெண்களை அவமானப்படுத்துறது, ரொம்ப தப்பான கம்பேர் பண்ணி போடுறது, அசிங்கமா பேசுறது, இதையெல்லாம் சிங்கப்பெண் காவல் படை பார்த்து கொண்டிருக்கிறதா? சைபர் கிரைம் உண்மையிலேயே இதை பார்த்துட்டு இருக்கா? வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட். நான் என்ன சொல்றேன்னா, கம்ப்ளைண்டே இல்லாம சமூகத்துல இப்படி ஒரு சோசியல் மீடியா அபியூஸ் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களே கம்ப்ளைண்டா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சமூக மாறுதல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நான் எடுப்பேங்கிறத தாண்டி இந்த விஷயத்துக்குள்ள இதை ஆராய்ஞ்சு இங்க எப்படி இங்க அபியூஸ் நடக்குது இந்த கமெண்ட் செக்ஷன்ல அப்படிங்கறத பார்த்து அவர்கள் மீதான ஏதாவது ஒரு 5-10 நடவடிக்கை வேக வேகமா எடுக்கப்பட்டா மற்றவர்கள் கண்ணியத்தோடு பொலிட்டிக்கல் கமெண்ட் வைப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் யாருக்கு வேணா இருக்கலாம், அதை ஒப்பீனியனா வைக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். திமுக இன்னொரு சமூக வலைத்தளங்கள்ல கூட திமுக இன்னும் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வரல, அவங்க இவர் முதலமைச்சராகவே ஏற்கல, அந்த மனநிலைக்கு வரல அப்படின்னு எழுதுறாங்க. இன்னைக்கு லண்டன் பயணம் செய்திருக்கிறார் இல்லையா திரு ஸ்டாலின், அவர்கள் அங்க திட்டம் போட்டுட்டு இருக்காரு. அவரு வந்த உடனே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுக்க போறார், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதியெல்லாம் நடக்கிறது, உளவுத்துறை எல்லாம் அவரை அங்க வேவு பார்த்துட்டு இருக்காங்கன்ற தகவல் எல்லாம் வருது. அதெல்லாம் பாக்குறீங்க சமூக வலைதளங்கள்ல? இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. அவர் அங்க அவருடைய பேரனுடைய அந்த நிகழ்வுக்கு போயிருக்காரு, அந்த கல்வி நிகழ்வுக்காக போயிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்த விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே இத சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்க. நானே இதுக்கு தனியா வீடியோ போடணும்னு நினைச்சேன். ஏன்னா திமுகவால இந்த தோல்வி ஒத்துக்க முடியல. அதிமுக தோத்திருந்தா கூட இவங்க அமைதியா முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஐயோ அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே இந்த தோல்வியை ஒத்துக்க முடியல. அதிமுக கிட்ட தோத்திருந்தா கூட இவங்க ஓடி அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கறத இவங்களால ஒத்துக்கவே முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலி என்னன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையா சொல்லணும்னா ஒரு என்னடா இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டோமே நாங்க நினைக்கிறது நம்ம எதிரிய ராங்கா பிக்ஸ் பண்ணிட்டோம். களத்துல ஒர்க் பண்ணது எல்லாமே எங்க எதிரியை ஒழிப்பதற்கான நாங்க பிக்சிங் அந்த மாதிரி தான் நாங்க மூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். தவிர வாட் இஸ் த இஷ்யூ இங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் பொதுவாவே திமுகல இருக்கே தவிர இவரை ஒத்துக்கவே முடியல, எங்களால இது பண்ண அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க கிராங்கியாக இல்ல. ஏனென்றால் இவருக்கு தாவேக்கா அரசியலுக்கு புதுசு என்பதால் ஒரு அதிமுக தப்பு பண்ணும் பொழுது திமுக பேசும். புரியுதா உங்களுக்கு? திமுக தப்பு பண்ணும்போது அதிமுக பேசும், பிஜேபி பேசும். நாம் தமிழர்ல நம்ம சீமானனை ஏதாவது ஒரு இடத்துல மேடை போட்டாவது உளுந்து பயங்கரமா அடிச்சுட்டு கிடப்பாரு. இப்படித்தான் இருக்கும். நீங்க விஜய் அவர்களை செல்ல பிள்ளையாக கொஞ்சுவதால் அவரை நாங்க கேள்வியே கேட்க கூடாது. நீங்க உங்களால இதை ஒத்துக்க முடியலன்னு பேசுற மனப்பான்மையே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப இத்தனை காலமாக விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்ட யாரும் அரசியலை தெளிவாக கவனிக்கவில்லை. இவங்க பார்க்கவே இல்லை அந்த அரசியலை. மேலாப்புல நுனிப்புள் மேய்ஞ்சு பார்த்திருக்காங்க. இதை விட இன்டெப்தா பொதுவாவே கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா மேல ஏதாவது தப்பான விஷயத்த முன் எடுக்கிறாங்கன்னா திமுக இறங்கி தெருவில் நிற்கும். எப்படி நீங்க இதை பண்ண முடியும்னு. அப்ப இது நாட் ஒன்லி ஃபார் டிவிக்கு, ஃபார் ஆல் த எந்த ஒரு கட்சி இப்படி ஆளுங்கட்சியா இருந்து எதிர்கட்சியா இருக்கும்போது இது எதிர்கட்சியோட நிலைப்பாடுங்கிறத தயவு செஞ்சு டிவிக்கே ஒத்துக்கணும். டிஎம்கே நீங்க பண்ணா நாங்க இறங்கி கேள்வி கேட்கத்தான் செய்வோம், கேள்வி கேட்காமல் இருக்க முடியாதுங்கிற அதுக்கு பேர் தான் எதிர்கட்சிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு டிவிக்கே ஒத்துக்கணும். உங்க மனசை நீங்க மாத்திக்கோங்க, இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறேன். லண்டன்ல சதி நடந்துட்டு இல்ல லண்டன் சதிங்கிறது இப்போ கேசஸ் நிறைய போயிட்டு இருக்குங்கிறதுனால நீங்க இப்ப செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு ஏன் தெரியுதா 2 மாசத்துல ஸ்டாலின் அவர்கள் கவுத்துருன்னு சொன்னார்ல, அந்த பிளான்ல இங்கதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அண்ணன் அப்படியே வாங்கினாலும் எத்தனை எம்எல்ஏ வாங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க?
நிதர்சனமா அது நடக்குமா? இல்ல நிதர்சனமா நடக்குமான்னு நான் கேக்குறேன். இல்ல அப்படியே வாங்கி போட்டாலும் எங்க கிட்ட இருக்கிற சீட்டுக்கு இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் தேவை? இத கொண்டு வந்து இங்க ஒரு ஆட்சி இது எவ்வளவு பெரிய ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். அதெல்லாம் வந்து நிதர்சனமா அமல்படுத்த முடியுமா அப்படின்னா கிடையாது. இன்னொன்னு அவங்க குற்றம் சாட்டி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகே, அதிமுக, பிஜேபியில இருக்க கனெக்டட் பீப்புளா இருக்காங்க. அவங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எதுவுமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் வந்து உங்களை கட்டமைச்சு வந்து திமுக டிவிகே ஆட்சி வந்து கலைப்பதற்கு வந்து தலைவர் குறியாக இருக்கிறார் அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் உண்மையிலே நிதர்சனமா நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவர் உண்மையிலேயே அங்க நிகழ்வு கதம் அங்க போய் உட்காந்து நீங்க உளவுத்துறையை வச்சு பாக்குற அளவுக்கெல்லாம் இங்க எந்த சீனுமே கிடையாது. அப்படியே பாக்கணும். எங்க வீட்டுல இருந்தும் பண்ணலாம், எங்க இருந்தும் பண்ணலாம். இதுக்காக கிளம்பி அங்க போய் உட்காந்துதான் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவர்கள் பயப்பட வேணாம். டிவிகேல இருக்கிறவங்க என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமாவளவன் நிறைய பேசுறாரு, ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் கூட இவங்க நம்புறாங்க. எப்படின்னா விசிகே கூட ஒருவேளை இப்படி பண்ணுவாரோ, அங்க உட்காந்து பிளான் போடுவாரோ அண்ணன் ஸ்டாலின் அண்ணன், இப்படி நீங்க நினைக்கிறீங்கல்ல. நீங்க எல்லாம் இப்ப 118 பேரை சேர்ந்து நீங்க இருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க ஒரு கூட்டணி கட்சியா இல்ல ஆதரவு கொடுத்தே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப உங்க மேல நம்பிக்கை இல்லாம அதிமுக போய் பேரம் பேசுதா தாவேகா? அப்ப கூட்டணிய தாவேகா மதிக்குதா? நீங்க இவ்வளவு நேரம் எங்களை பத்தி இவங்க கூட்டணியை மதிக்கல, அதனாலதான் நாங்க வெளில வந்துட்டோம்னு சொல்ற திருமாவளவன்ட்ட ஒரே கேள்வி என்னன்னா, உங்க மேல நம்பிக்கை இல்ல. எனி டைமும் திருமாவளவன் அந்தர்பல்ட்டி அடிச்சு பேசுவாரு. சிபிஎம் சிபிஐ எப்ப வேணா கழண்டுட்டு ஓடிடுவாங்க. அப்ப உங்க மீது நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு அவர்கள் முழு மரியாதை கொடுக்கவில்லையா? அதனால்தான் குதிரை பேர அரசியலில் தாவேகா ஈடுபடுகிறதா அப்படிங்கிற கேள்விய சுய பரிசோதனையாக உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டால் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எங்களை விட்டுருங்க, நீங்க அரசியல் கட்சி நடத்துங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஊனா எல்லாத்துக்கும் திமுக திமுக திமுகன்னு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. எங்கள் வேலை கேள்வி கேட்பது, நாங்கள் கேட்டுக்கொண்டுதான். அப்ப லண்டன்ல இருந்து எந்த சதி திட்டமும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது முழுக்க முழுக்க உங்களுடைய மன பிராந்தி அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க கலைஞருடைய பேனா சிலையை உடைப்போம் அப்படின்னு சொன்னவரோட கொஞ்சம் குழாவுறீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு திருமாவளவன். இதோட முடிச்சு சொல்லியிருக்காரு. ஆமா, அது கூட சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா இப்போ அண்ணன் வந்து ஆர்எஸ்எஸ் குழந்தை அப்படின்னு இருக்குமோ அப்படிலாம் சொல்லல. ஆர்எஸ்எஸ் குழந்தை அப்படின்னு சொன்னார் அண்ணன். இப்ப அவர் வந்து ஒரு வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. இவர் போய் கையை பிடிக்க போவார். விஜய் அண்ணனோட கையை பிடிக்க போவாரு. விஜய் அவர்கள் முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருப்பாரு. அப்புறம் 2 பேரும் கையை பிடிச்சி மேல தூக்கி நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோங்கிற மாதிரி ஒரு விஷுவல் வந்து நம்ம பார்ப்போம். அப்ப இதற்கு பேர் கொஞ்சம் உறவாடுவதா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப திருமா அண்ணனும் நம்ம நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானனும் உதயண்ணனும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சட்டையை பிடிச்சு பேசிக்கணுமா? அதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இப்ப சாதாரணமா உட்காந்து தம்பி சாப்பிட்டீங்களானா சாப்பிட்டேனே அப்படின்னு பேசினா, ஆமா சாப்பிட்டேன். எப்ப வந்தீங்க? காலைல 9 மணிக்கு வந்தேன். இப்ப கிளம்பிடுவேன், வேலை இருக்கு. ஆமா வேலை இருக்கு. இத கூட அதாவது இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இப்ப திருமாவளவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷனுக்கு அப்ப இவர் போய் பேசும் பொழுது, இப்ப அமித்ஷா கால் பண்ணி என்கிட்ட கேட்டாரு, எனக்கு பர்த்டே விஷ் பண்ணாரு, எப்ப பிறந்தீங்க? அப்ப கொஞ்சம் குளவாடுகிறாரா நம்மளுடைய திருமாவளவன்? அப்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்ற நாடகம் பொய்யா அப்படின்னு நாங்க கேட்டா அது இந்த வகையில நியாயமாகும். கரெக்ட் தானே? அப்ப அவர் டெல்லியுடன் ரகசியமான ஒரு தொடர்பில் இருக்கிறார், இங்கு வந்து அப்படி நடிக்கிறார் நம்ம சொல்ல முடியுமா? அண்ணன சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? இல்ல அவர் பிறந்த நாளுக்காக கால் பண்ணிருக்காரு, விஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி எந்த உள்குத்தும் கிடையாது. திருமாவளவன் பின்னாடி ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு உள்குத்தும் கிடையாது அப்படிங்கறத நம்ம நம்புறோம். இந்த மாதிரிலாம் இல்லன்னு நம்ம நம்புறோம்ல. அதே போல இதுவும் ஒரு சாதாரண பேச்சுன்னு நம்பி அண்ணன் வந்து நகர்ந்து போலாமே தவிர இது அப்படி ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க.
அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்